இலக்கு ஓகே. மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்றைய அரசியல் களத்தில் நாங்கள் எங்களுடைய பார்வையை தாயகத்தின் பக்கம் திருப்புகின்றோம். தாயகத்தில் இருந்து எங்களுடன் மருத்துவ கலாநிதி திருமிகு உதயசீலன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவருடன் வழமை போல் எங்களுடன் கலாநிதி அருஸ் அவர்கள் இங்கிலாந்தில் இருந்து இணைந்துள்ளார்கள். இருவருக்கும் வணக்கங்கள். வணக்கம். வணக்கம் ஸ்டீவன். வணக்கம் சீலன். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் இந்த செம்மணி மனித புதைகுழி. தொடர்ச்சியான அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு அண்மை காலத்தில் கூட இலங்கையினுடைய நீதி அமைச்சர் கூட அங்கு வந்திருந்ததாக நாங்கள் அறிந்தோம். அவர் வந்ததனுடைய விளைவுகள் மற்ற இந்த அகழ்வு பணிகளில் கூட இப்போ 467 எச்சங்கள் மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் எங்களால் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் முக்கியமாக டாக்டர் என்னென்னு சொன்னால், அந்த அணையா விளக்கு போராட்டத்தை முன்று நடத்தியவரில் நீங்களும் ஒருவர். அந்த அணையா விளக்கு போராட்டம் நடந்த பொழுது கூட உங்களிடம் நேரடியாக ஒரு நேர்காணல் ஒன்று எடுத்திருந்தோம். அதேபோல் நீங்கள் மற்றது வைஷ்ணவி என்று நினைக்கின்றேன், இருவருடன் இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். இப்பொழுது இந்த செம்மணி விவகாரம் எந்த அளவுக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியலை திருப்பி போடும் அளவுக்கு வருகின்றதா, அல்லது இதை மூடி மறைக்கின்ற மாதிரியான ஏதாவது சமிஞ்சைகள்லாம் ஏற்படுகின்றதா? நீதி அமைச்சரின் வரவு, நீங்கள் அணையா விளக்கு போராட்டம் நடத்திய பொழுது ஐநா மனித உரிமை ஆணையாளர் வோல்டர் டோர்க் அவர்கள் கூட அங்கு வந்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களிடமிருந்து ஏதாவது உங்களுக்கு பதில் வந்திருக்கின்றதா? இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக கூறுங்கள். வணக்கம். கடந்த வருடம் ஜூன் மாசம் 23, 24, 25 தேதிகள்ல நாங்கள் செம்மணி பகுதிகளில் இருந்து அகழ்வுகள் மூலம் எலும்புகள் வந்து கொண்டிருந்த நிலையில ஐநாவின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் வருகிறார். அந்த நேரத்துல நாங்கள் அவருடைய கவனத்தை கவனத்தை ஈர்க்கும் முகமாகவும் சர்வதேசத்தின் பார்வையை கொண்டு வர வேண்டும் என்றதுக்காக ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தேன். அந்த போராட்டம் உள்நாட்டு மட்டத்திலையும் சரி சர்வதேச மட்டத்திலையும் சரி ஒரு பெரிய அழுத்தங்களை ஏற்படுத்தி இருந்தது ஒரு மறுக்கப்பட முடியாத உண்மை. நாங்கள் அதில் பிரதானமாக 6 அம்ச கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த அகழ்வு பணிகள் கட்டங்கட்டமாக அரசாங்கத்தால நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில அகழ்வு செய்யப்பட்டது. 412 எலும்புகள் இப்பொழுது மீட்கப்பட்டது. ஏற்கனவே சௌதரி கிருஷாந்தி குமாரசாமி அவர்களுடைய விசாரணை படுகொலை விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்துல 15 எலும்புகள் எடுக்கப்பட்டிருந்தன. ஆக மொத்தமாக இந்த 427 எலும்புகள் எடுக்கப்பட்டிருந்தன. இந்த அகழ்வு பணி 1.5 வருடங்களாக நடந்து கொண்டிருக்குது. இதுல 3வது பருவ காலத்தின் முதல் 32 நாட்கள் நிறைவு பெற்றது. மீண்டும் ஜூலை 15ஆம் தேதி தொடங்கின ஒரு 24 நாட்கள். ஏனென்றா 3வது பருவ காலத்துக்கு 56 நாட்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த பின்னணி எங்களோட கடந்த போராட்டத்துக்கு பிறகு ஐநா கூட்டத்தொடர் இருந்தது. அங்க எங்களுடைய ஒரு பிரதிநிதியும் சென்றிருந்தவ. எங்களால உரிய தரப்புகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட மகஜர்கள் கொடுத்திருந்தார்கள். தொடர்ச்சியாக பேசி கொண்டிருந்தாங்க. இப்ப இந்த நிலையில இந்த எலும்புகள் வருது, எலும்புகள் எடுத்துக்கொண்டிருக்கணும். அப்ப எங்களுக்கு உள்நாட்டு மட்டத்திலையும் சரி வெளிநாட்டு மட்டத்திலையும் சொல்லியும் இதுக்கான நீதி கிடைக்கும் என்று அது எவ்வாறான நீதியா இருக்க போகுதுன்றது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஒரு கண்துடைப்புக்காக எலும்புகளை எடுத்தாச்சு, ஓகே இது விசாரணை, இவர் குற்றவாளி என்று சொல்லி உள்நாட்டு மட்டத்துல இதை செய்வினமான்றதுல எனக்கு இல்ல, எங்களுக்கு ஒரு சந்தேகமும் ஒரு பயமும் இருந்து கொண்டேதான் இருக்குது. ஏனென்றா கடுமையான பாதக செயல்கள் செய்யப்பட்டவர்கள் குற்றவாளிகள் கருதப்படுறவர்கள் ஒரு சாதாரணமான ஒரு ஒரு முறைகேடு அல்லது ஒரு லஞ்சம் தொடர்பான அந்த குற்றங்களும் கடுமையாக இருந்தாலும் ஒரு ஒரு படுகொலைகள், பாரதூரமான கொலைகள் நிகழ்த்தப்பட்ட குற்றங்களோட ஒப்படைக்குள்ள இது ஒரு வீரியம் குறைந்த குற்றச்சாட்டுகள். அப்படியான குற்றச்சாட்டுகளை கைது செய்யறதும் அவர்களை மாலையிலே விடுவிக்கக்கூடியதுமான செயற்பாடுதான் இருக்கு. எந்த ஒரு அரசு வந்தாலும்
இதுக்கு காரணமானவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்குமான்றது மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு சந்தேகம். ஏனென்றா செம்மணி மட்டுமில்ல, இவ்வாறான கொடுமைகள் நிறைந்த எந்த ஒரு பதிவுகள் இருந்தாலும் அதுக்கு கீழே சிரிக்கிறது, சிரிக்கிற ஸ்மைலிய போடுறது, படுமோசமான கொமெண்ட போடுறது, இப்படியான மனநிலையில தான் மெஜாரிட்டி பெரும்பான்மையான சிங்கள இன மக்கள் இருக்கிறோம். அப்ப அவர்களுக்கு எதிராக அல்லது அவர்களது மனநிலையை, என்னடா இது வாக்கரசியல் இருக்கிற அரசாங்கங்கள் வந்து இப்படியான ஒரு பெரும்பான்மை மனநிலை கொண்ட ஒரு சமூகத்துக்கு எதிராக வந்து இந்த குற்றங்களை புரிந்தவர்கள் மேல நம்பிக்கை, ஒரு நடவடிக்கை எடுப்பினோன்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதற்காக நாங்கள் ஓய்ந்து போக முடியாது. நாங்கள் எங்கள் தரப்புல என்னென்ன செய்யலுமோ அவ்வளத்தையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். சர்வதேசத்தை நோக்கியும் நீதியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்கு வரும், நீதி வராது என்றெல்லாம் பல மாதிரி சொன்னாலும் நாங்கள் கேட்காமல் இருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த 427 எலும்பும் வந்துட்டது. அடுத்த கட்டம் என்ன நடக்கும் என்றது வந்து உங்களுக்கு தெரியும். இலங்கையில இதுவரைக்கும் மனித புதைகுழிகள் என்று சொல்லி மொத்தமாக ஒரு 20க்கும் மேற்பட்ட புதைகுழிகள் தோண்டப்பட்டன. செம்மணி தவிர்ந்த இனிய எல்லாத்துக்குமான முடிவுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருந்தது. அதாவது இந்த எலும்புகள் போர்த்துகேயர் காலத்தது அல்லது 200-300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற வகையிலான முடிவுகளே எட்டப்பட்டிருந்தது. அந்த நிலையில எலும்புகளை எடுக்கினம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமையாக எடுத்து அதை யாழ் பல்கலைக்கழகத்தின் வளாகத்துக்குள்ள அது எல்லாத்தையும் பாதுகாப்பாக வைக்கணும். சிசிடிவி போட்டிருக்குது, பாதுகாப்பு இருக்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில மன்னிக்கணும் டாக்டர், குறுக்கிட்டு ஒரு சிறிய கேள்வி உண்டு. இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுகின்ற போது நீதவான்கள் அந்த களத்திலே நிற்கின்றார்களா? யாழ்ப்பாண மஜிஸ்ட்ரேட் இருக்கிற அவர் என்னண்டா இது வந்து இப்ப எலும்பு எடுக்கப்பட்டது வந்து சித்து பார்த்தி இந்து மயான வளாகத்துக்குள்ள அவை கட்டுமான பணிக்காக எலும்புகளை குளிய கிண்டைக்கு எலும்பு வருதுன்னு சொல்லி போட்டு அந்த இந்து மயானத்தை சேர்ந்த கொமிட்டியை சேர்ந்தாக்கல ஒரு கேஸ் போட்டிருக்கணும். அப்ப அவர்கள் தரப்பு சட்டத்திறனிகள் இருக்கிறார்கள், மற்றது நீதிபதி நிற்கிறார். இதை விட காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கம் OMBல இருந்து சட்டத்தரணிகள் வந்திருக்கிறார்கள். அப்படி அவர்களுக்கு முன்னிலையில தான் அது எடுபட்ட எலும்புகளை பற்றி தான் சொல்றோம். இந்த எடுபட்ட எலும்புகளை வந்து ஸ்டோர் பண்ணப்படுது. அந்த செயின் ஆஃப் கஸ்டடி என்று சொல்லப்படுறதுக்கு சிசிடிவி போட்டிருக்கணும், பார்த்துக்கொள்றோம் என்று சொல்லினோம். இனி இப்ப இதுல 412 எலும்புகள், இந்த எலும்புகளை எது வரைக்கும் தோண்டி கொண்டு போவினோம் அல்லது எந்த காலம் வரைக்கும் தோண்டி கொண்டு போவினோம் என்றதுக்கு அவை ஒரு முடிவு புள்ளி வைக்கலாம். என்ன செய்வினோம் என்று சொல்லி சொன்னா, எடுக்கிற எலும்புகள்ல இருந்து மாதிரிகள், அந்த ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி என்று சொல்றது, கணக்கு எலும்பு எடுத்து போட்டு செய்யலாது, அந்த ஆள் பலம் அவ்வளவு இல்லை, துறை சார்ந்த நிபுணர்கள் அவ்வளவு இல்லை என்றபடியே அவர்கள் அந்த 3வது பேஸோட பெரும்பாலும் நிறுத்தி போட்டு அதுல இருந்து தரவுகளை எடுப்பினோம். அந்த எலும்பு எந்த வயதுக்குரியது, அது ஆணா பெண்ணா, மற்றது எந்த விதமான காயங்களால் அது இறந்திருக்கலாம், காயங்களவை சொல்லாடி அன்சர்டனிட்டி தான் சொல்லுவினோம். அதாவது மரணம் சொல்ல முடியாத மாதிரி தான் இருந்திருக்குன்றதை சொல்லுவினோம். அப்ப அந்த மாதிரியான அந்த ஆந்த்ரோபாலஜி மெஷர்மெண்ட்ஸை வந்து முதல் செய்வினோம். அப்ப செய்து போட்டு பாப்பினோம். அப்ப இதுல சிறுவர்கள் இருந்த 500 எலும்பு வருதுன்னு வச்சா அதுல எத்தனை விதமாக சிறுவர்கள் வரையினம், ஆண் பெண் எத்தனை வரையினம், இந்த வயது பிரிவுக்குள்ள வரையினம் என்ற விதமான அந்த ஆய்வுகளை முதற்கட்டமாக மேற்கொள்ளவினும். கிட்டத்தட்ட அதுல ஒரு மாசத்துல இருந்து ஒரு 3 மாசம் செல்லலாம். அதுக்கு பிறகு இவை என்ன செய்ய போயினோம் என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம்னு சொன்னா, இத எலும்புகளை வந்து கார்பன் டேட்டிங் என்று சொல்ற ஒரு விஷயத்துக்கு, அதாவது கார்பன் வயது காலம் என்று பொதுவாக தொல்லியல் துறையில பாவிக்கிற ஒரு முறைமை, அந்த முறைமைக்கு அனுப்ப போயிடும். அனுப்பினா அந்த கார்பன் டேட்டிங்ல வந்து விஞ்ஞான ரீதியாக கூறைக்குள்ள அந்த கார்பன் அணுக்கள்ல வந்து ஐசோமர்ன்னு சொல்றது சமபௌதியங்களாக இருக்கும். அதுல பொதுவாக ஒரு குறிப்பிட்ட, இப்ப இது 2025 நடந்தது, இது 2000 நடந்தது என்று
குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்காக சொல்ல முடியாது. கிட்டிய 10 to 20 வருடங்களுக்கு இடையில தான் சொல்லலாம் என்று இருந்த நிலையில ஒரு தகவல் ஒன்று கிடைத்தது. அந்த அட்டோமிக் கார்பன் அணு என்று சொல்லப்படுற ஒரு அணு அமெரிக்கால இருந்து சோதனை செய்யலாம் என்று சொல்லினா அது குறிப்பிட்ட 2 வருடங்களுக்கு உட்பட்டதாக செய்யலாம், கால அளவீடு செய்யலாம், அதை நோக்கி இவர்கள் போகலாம் என்ற ஒரு எண்ணமும் எங்களுக்குள்ள இருக்கு. அதுதான் ரீசெண்டாக அது அமெரிக்கால மட்டும் இருக்குது, அங்க அனுப்பலாம். இப்ப இங்க இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அந்த கார்பன் சோதனைக்கு அனுப்பப்படுற மாதிரிகள் இங்கே இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் தான் போகுதான்றதை நாங்கள் என்ன விதமாக உறுதிப்படுத்துறோன்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றா அதுல ஏதாவது மாற்றங்கள் செய்யப்படலாம் பொதுவாக. அப்ப அதை சரியான விதத்துல டிரான்ஸ்பரண்டாகவும் ஒரு தகுந்த பாதுகாப்புகளோடையும் செய்யறதாக இருந்தால் செய்ய வேண்டும். இன்கேஸ் அதுல இந்த எலும்புகள் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படியான ஒரு முடிவு கொண்டு வருமாக இருந்தால் மேற்கொண்டு அவர்கள் அந்த சித்துப்பாத்தி மயானத்தை தோன்றதை நிறுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. ஏனென்றா நாங்கள் சந்தேகிக்கிறது 95 கால பகுதியில இருந்து 2011 வரைக்கும் அங்க இராணுவ முகாம்கள் இருந்தது என்று சொல்லப்படுறபடியா அதற்கு இடப்பட்ட காலப்பகுதியில இருந்த காணாமல் ஆக்கப்பட்டோர் உடைய எலும்புகளாக இருக்கலாம் என்றுதான் சந்தேகிக்கப்படுகிறது. அப்ப இது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்ற முடிவு வருமாக இருந்தால் இந்த சித்துப்பாத்தி இந்த மயானத்துல எடுக்கப்படக்கூடிய எலும்புகளுக்கான அந்த அகழ்வுகள் நிறுத்தப்படலாம். இதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த மாதிரிகள்ல இருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் செய்து ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய காணாமலாக்கப்பட்டவர் OMB அந்த சங்கத்துல அவர்களுக்கான அந்த தகவல்கள் இல்லை, பதிவுகள் இல்லை. அப்ப அதால அவர்கள் ஒப்பீடு செய்யக்கூட முடியாது. அப்ப ஒரு டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு முதல் கார்பன் பரிசோதனை அவர்கள் செய்வார்களாக இருந்தால் இந்த அகழ்வுகள் சித்துப்பாத்தி இந்து மயானத்துல எடுக்கக்கூடிய அந்த அகழ்வுகள் நிறுத்தப்படலாம். இதுதான் எங்களுடைய பயமாக இருக்கிறது. அரஸ், டாக்டர் உதயசீலன் பேசினதை நீங்களும் கேட்டிருந்தீர்கள். தாயத்திலே இந்த அகழ்வு பணிகள் நடைகின்றது. சர்வதேச விளிம்புகள், சர்வதேச சட்ட திட்டங்களுக்கு அமைய இந்த அகழ்வு பணிகளில் வருகின்ற ரிசல்ட் என்ன மாதிரி அமைய வேண்டும்? அந்த பரிசோதனைகளின் ஊடாக ஈழத்தமிழர்களுக்கான ஒரு விடிவை கொண்டு வரக்கூடிய அளவுக்கான எங்களுடைய அமைப்புகளோ அல்ல புலத்திலும் இருக்கலாம், தாயகத்திலும் இருக்கலாம், இந்த அமைப்புகள் முனைப்பு காட்டி வேலை செய்கின்றனவா, வேலை செய்வார்களா என்பதை பற்றி உங்களுடைய கருத்தை கூறுங்க. சீலன் கூறியது போல மன்னார் புதைகுழியையும் கூறி முடித்து விட்டார்கள். என்னென்று சொன்னால் அது அந்த எத்தனையோ நூற்றாண்டுக்கு முதல் இடம்பெற்ற படுகொலைகளில் அல்லது மரணித்தவர்களை புதைத்தது என்று சொல்லி அதை மூடிவிட்டார்கள். இப்ப இதுல மண்டதீவில கூடி ஒரு புதைகுழியை கண்டுபிடித்தார்கள், கொக்குத்தொருவாயில ஒன்றை கண்டுபிடித்தார்கள். இப்போது செம்மணி இப்ப சீலங்குரியது கூட கிட்டத்தட்ட 427 பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட 2025ஆம் ஆண்டு இப்போது 3வது 4வது அகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதையும் மெதுவாகத்தான் செய்கிறார்கள். இப்ப அமைச்சர் அண்மையில் போன போது அவர் அதுக்கு பிறகு என்ன கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதாவது டிஎன்ஏ, அதாவது மனித எச்சங்களை கண்டறிகின்ற அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளை கண்டறிகிற பரிசோதனை மூலம் அடையாளம் காண அரசு சர்வதேச தடவியல் நிபுணர்களின் உதவியை நாடும் என்று மூத்த அமைச்சர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக கூறியிருக்கிறார்கள். அதை இவர்கள் இப்படி கூறிவிட்டு சென்று விடுவார்கள். கூறி அதை செய்கிறார்களா இல்லையா என்றதை எதுக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு கண்டினியூட்டியோ அல்லது ஃபெலோ அப்பா இருக்க போறது இல்லை. அதே போல இப்ப இந்த OMB என்ற காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்திருக்கிறது, கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன. அதில் 6,000 மேற்பட்டவைகள் வடக்கு கிழக்கு சேர்ந்த முறைப்பாடுகள் என்று காணாமல் போனவர்கள் என்று கூறியிருக்கிறது.
இதே சமயம் இது ஆரம்பித்த போது 2025ஆம் ஆண்டே நாங்கள் கூறியிருந்தோம், இந்த புலம்பெயர் இருக்கிற அமைப்புகள் வந்து டிஎன்ஏ ஆய்வு செய்கின்ற உபகரணங்களையோ அது வாங்குவது பெரிய பிரச்சனை இல்லை. இங்கு உதவியாக கேட்டால் கூட பல பல மனித உரிமை அமைப்புகள் இருக்கின்றன, பல சேரிட்டி ஆர்கனைசேஷன் இருக்கின்றன. அவர்களிட உதவியாக கேட்டால் கூட செய்வார்கள். இலங்கை அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதை கொண்டு போவதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கலாம், யாரும் எடுக்கவில்லை. கடந்த வருடம் கூறினார்கள் ஒரு டிஎன்ஏ மெஷின் ஒன்று இதை கண்டறிகிறதுக்கான தடவி அந்த உபகரணங்கள் வந்திருக்கின்றன, கஸ்டம்ஸ்ல இருக்கிறது, அதை எடுக்க பணம் இல்லை என்றெல்லாம் இந்த சண்டே டைம்ஸ் கூட அப்படி ஒரு செய்தியை போட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த மிஷனுக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது யாருக்கும் எதுக்கும் தெரியாது. இப்ப கார்பன் டேட்டிங் வந்து ஒன்று எத்தனை காலம் என்றதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் இது டிஎன்ஏ வந்து அது இந்த உறவினர்களுடைய காணாமல் போன உறவினர்களுடைய சேர்த்து தொடர்புபடுத்தி தான் பார்க்கலாம். அதற்கு முதல் காணாமல் போன உறவினர்களின் டிஎன்ஏ ஒரு டேட்டா பேஸ் எங்கள்கிட்ட இருக்காண்டா இல்லை. அவர்கள உறவினர்களையோ நெருங்கிய சொந்தங்கள்டையோ இப்ப உண்மையில் காணாமல் முதல் அவருக்கான பதிவுகள் கூட எங்களிடம் இல்லை. நீங்கள் பதிவுகளை எடுக்கும் போது அவர்களுடைய இரத்த மாதிரிகளோ ஒரு தலைமுடியில் இருந்து கூட எடுக்கலாம். அவ்வாறு எடுத்து அதை சேகரித்தோமாக இருந்தால் இதை இந்த கண்டறிவது வந்து இலகுவாக இருக்கும். உறுதிப்படுத்தப்பட்டால் அதுக்கு பிறகு விசாரணைகள் பிரச்சனை இல்லை. விசாரணைகள் முதல் சாட்சியங்களும் தடயங்களும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் விசாரணையை செய்யலாம். அவங்க சாட்சியங்களும் தடயங்களும் அந்த ஆரம்பத்திலேயே அதை அழிச்சு விட்டாங்க என்று சொன்னால் பிறகு அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை. இப்ப சீலன் கூறியது போல இது அமெரிக்காவுக்கு அனுப்புறது என்று சொன்னால் ஓகே, அமெரிக்காவுக்கு அனுப்புறது எது அனுப்புறாங்க என்று தெரியாது, உண்மைதான். அவங்க மாத்தலாம். இது அரசாங்கத்துக்குரிய ஒரு பெரிய பிரச்சனை. இது அனைத்துலக விசாரணைகளாக வந்து அரசாங்கத்துக்கு மேல ஒரு அழுத்தம் வந்து படையினரை தண்டிக்க என்று சொன்னால் இது இந்த வாக்கு வங்கி அரசியல். இப்ப இஸ்ரேல்ல நீங்கள் பார்க்கலாம், பெஞ்சமின் நெத்தனியாவு என்ன சொல்கிறாருன்றா, நான் சிரியாவில இருந்து வெளியேற மாட்டேன், லெபனான்ல இருந்து வெளியேற மாட்டேன், ஈரானை அடிப்பேன், அவனை அடிப்பேன், இவனை அடிப்பேன்ன்றது அந்த மக்களை உசுப்பேத்துறது. அவ்வளவுதான். அந்த மக்களும் அப்படி ஒரு நிலையில தான் இருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் என்ன கூறுகிறார், அமெரிக்கர்கள் தான் ஃபர்ஸ்ட், நாங்கள் தான் வேளாணாக்கள், நாங்கள் தான் பெரியாக்கள், நாங்கள் தான் அமெரிக்கா ஆமிதான் முதலாவது, அமெரிக்கா பொருளாதாரம் தான் முதலாவது. அதுதான். அப்ப அப்படி ஒரு அரசியல் நிற்கிறவங்கள் நாளைக்கு படையினரை தண்டிக்கிறார்கள் அப்படி இப்படி என்று எதிர்கட்சிகள் கூவும். இப்போது நடக்கின்ற கைதுகள் நீங்கள் பார்க்கலாம், சுரேஷ் ஆலையின் கைதோ அல்லது வேற வேற கைதுகள் எல்லாம் அது அவங்களோட அரசியலுக்காக மேற்கொள்ளப்படுவது. அதுக்கும் தமிழர்களுக்கும் அதுக்குமான வேறுபாடு நாங்கள் வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தென்னிலங்கை அரசியலுக்காக அவங்க நடத்துறதே தவிர தங்களுக்கான அரசியல் எதிரிகளை ஒழிப்பதற்காக, தங்கள் ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்காகவே தவிர இதில் வந்து நாங்கள் எந்த விதத்திலும் இதுவரையில் நடந்த கைதில் கூட தமிழர்கள் எந்த விதத்திலும் அதில் தொடர்பு படவில்லை, அல்லது தமிழர்களுக்கு அது எந்த விதத்திலும் தமிழர்கள் சார்பாக நடைபெற்ற எதுவும் அங்கு இல்லை என்றதுதான் மிக முக்கியமானது. எல்லா அரசுகளும் என்னென்னத்தை செய்ததோ அதைத்தான் இந்த அரசும் பின்பற்றுவது மட்டுமல்ல, இந்த அரசு அதற்கு மேல போய் ஒரு படி செய்யும் என்றதான் உண்மையான கருத்து. இப்ப இங்கேயும் கூட இப்ப பிடிஎஃப் ஒன்றை கூறியிருக்கின்றது. அதாவது இங்கே இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழிகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட ஒரு விவகாரம் என்பன தொடர்பில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறையை ஆரம்பிப்பதற்கும் பிரித்தானியா அல்லது ஐரோப்பிய உறுப்பு நாடொன்றில் சர்வதேச மேற்பார்வையுடன் கூடிய மரபணு அதாவது டிஎன்ஏ வங்கி நிறுவுவதற்கும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஓகே, ஒரு பேப்பரும் பேனையும் இருந்தா யாரும் கடிதம் எழுதலாம், அறிக்கை எழுதலாம், எல்லாம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதுதான் முக்கியமானது. இது நல்லது, நாங்கள் வரவேற்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னத்தை செய்யலாம் என்று சொன்னால், புலம்பெயர் தேசத்துல வந்து எல்லா நாடுகளிலும் நீங்கள் இதுக்கு இணைந்தீர்கள் என்று சொன்னால், இப்ப செம்மணியில ஒரு போராட்டம் நடக்குதுன்னு வையுங்கோ, பல கட்சிகளை கூப்பிடுகிறோம் என்று வையுங்கோ. அவர்கள் வந்து ஒரு தேசியமாக நின்று போகிறார்களா கட்சியாக நின்று போகிறார்களா பிரச்சனை. நீங்கள் அங்கு வரும்போது உங்கள் கட்சிகளை மறந்து ஒரு தேசியத்துக்காக நின்றீர்கள் என்று சொன்னால் சரி, அதுதான் இணைவு என்று சொல்வது.
அங்கு வந்து நாங்கள் இந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவோம், இதை பிரதிநிதித்துவப்படுத்துவோம் என்று நின்று மட்டும் போனீங்கள் என்று அதிலும் அரசியலை செய்துட்டால் அதுக்கு அங்கால எதுவும் செய்ய முடியாது. அண்மை கூட ஒரு காணொலி ஒரு செய்தியை பார்த்தேன். செம்மணியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள் சொன்னார், சீனாவின் ஆயுத கிடங்கை கடற்படை தளபதியினூடாக விசாரிக்க வேண்டும் என்று. செம்மணியில இருக்கிறதுக்கும் சீனாண்ட ஆயுத கிடங்குக்கும் என்ன சம்பந்தம் என்றது யாருக்கும் தெரியாது. இப்ப அதுல அது கரைக்க வேண்டிய நாளைக்கு இதே ஒரு ஐக்கிய நாடுகள் சபையில நாங்கள் இந்த விவகாரத்தை கொண்டு போகும் போது சில பல அவன் ஆதரவும் எங்களுக்கு தேவை. அதை வீட்டோ பண்ணாம இருக்கிறதுக்கோ அல்லது அதை மேலே கொண்டு செல்வதற்கோ அவ்வாறான ஒரு நிலைதான் இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் கடந்து நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்க வேண்டியது. இப்ப டிஎன்ஏ பற்றி இப்ப கதைக்கலாம், இது கடந்த வருடமே நாங்கள் பேசியது. இப்ப உண்மையில் அதை ஏதோ ஒரு அழுத்தத்தினூடாக அங்கு கொண்டு சென்றிருந்தால் இப்போது அகல அதை ஆய்வு செய்திருக்கலாம். அது சில சமயங்களில் அதை மாற்ற முடியாமல் இருக்கும், அங்கே இருக்கும் என்று சொன்னால். இது அரசாங்கத்துக்களால் போகும்போது இது அமெரிக்காவுக்கு எந்த எலும்பு போய் சேர போறதுன்றது அது கேள்விக்குறியான விடயம்தான். அதான் இலங்கையை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களுடைய விடயத்தில் எல்லா விடயங்களும் இப்போ நீங்கள் ஐநா சபைக்கு வர வேண்டுமோ அல்லது யுனெஸ்கோ ஃபார் எக்ஸாம்பிள் ஈழத்தமிழர்களுடைய வரலாற்று எச்சங்களை நிறுவுவதற்கு கூட இலங்கை அரசின் ஊடாகத்தான் போக வேண்டும். ஒரு ஐநா யுனெஸ்கோவில் பதிய வேணுமா இருந்தால், ஆனால் அது போகுமா? போகாது. அதே போன்று தான் இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், அரசு இப்போ பிடிஎஃப் ஒரு அறிக்கை விட்டிருக்கின்றார்கள் என்று. இதே போன்று இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்கு முந்தைய இப்போ பிடிஏ விட்டது போன்று யூஎஸ்டாக் இது சம்பந்தமாக கைத்திருந்தார்கள். இந்த டிஎன்ஏ வங்கி ஒன்று இங்கே புலம்பெயர் தேசத்திலே உருவாக்க வேண்டும். அதே போன்று அனைத்துலக ஈழத்தமிழர் மக்களவை இது பற்றி பேசியிருந்தார்கள். ஆனால் இது செயற்பாட்டுக்கு வந்ததா என்றால் இல்லை, இன்று வரைக்கும் வரவில்லை. மற்ற அடுத்த விஷயம் என்னென்றால், இன்னொரு நாட்டில் இருக்கின்ற டிஎன்ஏ பதிவுகளை வேறு ஒரு நாட்டுக்கு கொண்டு வரும்பொழுது அதில் இருக்கின்ற சட்ட சிக்கல்கள், அந்த அரசாங்கம் அதை அப்ரூவ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு நாடுன்றது அப்ரூவ் பண்ணுவோம். ஏன்னா டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட விடயம் ஆனால் இதில் கணக்க சிக்கல்கள் இருக்கு. எல்லாரும் நீங்கள் சொன்னது போல இத்தனை சொன்ன அமைப்புகள் எல்லாரும் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றமே தவிர இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. டாக்டர், உங்கள்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி என்னென்றால், இந்த செம்மணி விவகாரம் சம்பந்தமாக இந்த செம்மணியை அடையாளம் காட்டிய சோமரத்ன ராஜபக்ச என்ற அந்த இராணுவத்தார், அவர் இப்பொழுது உள்ளுக்கு இருக்கின்றார், ஜெயிலிலே இருக்கின்றார். அவர் தன்னுடைய மனைவி ஊடாக இடக்கிட சில தகவல்களை வெளியே கொண்டு வருகின்றார். இதே சோமரத்ன ராஜபக்ச மணியன் தோட்டத்திலேயும் ஒரு குழி இருக்கின்றது என்றதை அவர் தான் சொல்லியிருக்கின்றார். அவர் ஊடாக அவர் எல்லா விடயங்களையும் உண்மையாக கொண்டு வருவாராக இருந்தால் அவர் உள்ளுக்கு இருக்கின்றார், அவருக்கு பாதுகாப்பு எப்படி இருக்கும் என்று தெரியாது, உயிரச்சுறுத்தலும் நடைபெறலாம். அவர் மனைவியினூடாக வெளியில் வரும்போது இந்த சந்தர்ப்பத்தை அங்கிருக்கின்ற ஈழத்தமிழ் அமைப்புகள் சரியான முறையில் பயன்படுத்துகின்றனவா? இதுல நாங்கள் இந்த முறை இந்த அணையா வழக்கின்ற 1ஆம் ஆண்டு நிறைவோட தான் இந்த உரிமை பந்தம்ன்றதை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தி இருந்தாங்க. அதுல 12 தீர்மானங்களை நிறைவேற்றி இருந்தாங்க. அது கட்டாயம் செய்ய வேணும் என்று. ஏனென்றா இப்படி சித்துப்பாத்திக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டுட்டா என்ன செய்யறது என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருந்தது. அதனால அந்த 99ஆம் ஆண்டு கேஸை திருப்பி ரீஓபன் பண்ண வேணும் என்றத ஒரு நிபந்தனையா சொல்லி இருக்கிறோம். அதே நேரம் இந்த செம்மணி பிராந்தியம், அந்த மணியன் தோட்டம், துண்டி அப்படியாக சேர்ந்ததாக 2010-11 வரைக்கும் உயர் பாதுகாப்பு வலயங்களாக இருந்த இடங்கள், அதுகள்ல சந்தேகிக்கப்படுற அந்த இடங்களை அகழ்வுகள் செய்ய வேணும் என்ற இந்த 2 கோரிக்கையையும் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஜூலை 15 தெரியும் அந்த கேஸ் ரீஓபன் பண்ணினோமா இல்லையா, அதற்கான முன்னெடுப்புகளும் சார்ந்தவர்களால செய்யப்பட்டு கொண்டிருக்குது. நீதிமன்ற விவகாரம் என்றபடி அதுல கணக்க தெரிவிக்கையில ஜூலை 15 இந்த மாசம் தெரிய வரும் அந்த கேஸ் திருப்பி ரீஓபன் பண்ணப்படுதா என்றது. அதை 2 நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இப்ப இதுல முக்கியமான விஷயம், டிஎன்ஏ பேங்க் நாங்கள் போன முறையும் அதை வலியுறுத்தினாங்க. இருக்கக்கூடிய கேள்வி, அதை யார் செய்கிறதுன்னு. எங்களுக்கு ஒரு தனியான பொதுவான அமைப்பு இருக்கா என்றா இல்ல. 2வது திருப்பியும் அரசாங்கத்தை நீங்க டிஎன்ஏ பேங்கை தான் அமைங்கோ என்று கேட்கலாம். அரசாங்கம் OMB கை காட்டி விடும்.
அங்க செய்யுங்கொண்டு. அந்த நிலையில மருத்துவ பீடாதிபதி அன்றைக்கு ஒரு டிசிசி மீட்டிங்ல சொல்லியிருந்தார், தாங்கள் அதெல்லாம் செய்யறதுக்கான ஆயத்தங்களை முன்னெடுக்கிறோம் என்று சொல்லி. அதுலேயும் ஒரு வாத பிரதிவாதம் பெறும். பல்கலைக்கழகம் என்று சொல்லி அவையும் அரசு ஊழியர்கள் தானே, அவர்கள் அரசாங்க சம்பளம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நம்பிக்கைக்குரியதாக இருக்குமா அல்லது ஒரு போன் கால்ல முடிவு மாறுமா என்ற மாதிரி ஒன்று, அப்படி எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லக்குள்ள நாங்கள் யாரைத்தான் நம்பி அந்த டிஎன்ஏ பேங்க் எடுக்க போறோம்? சரி, நாங்கள் கதைக்கிறோம். யதார்த்த நிலவரம் என்ன? அநேகமாக இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் வந்து அல்லது குடும்பத்தினர்கள் வந்து வெளிநாடுகளில் தஞ்சம் புகுந்து இருக்கணும். அது ஒரு சின்ன ப்ரொசீஜர். ஒரு டிஎன்ஏ மாதிரி எடுக்கிறன்றது வந்து இந்த நாங்கள் கொரோனா டெஸ்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி த்ரோட் ஸ்வாப்ல இருந்து அப்படிதான் எடுக்கிறது. தாய் வழி உறவுகள் யாராவது இருந்தாலும் எடுக்கணும். இந்த தாய் வழி உறவுகள்ல இருக்கக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்ற ஒன்றை தான் எடுத்து சோதிக்கிறது. தாய் வழி உறவு யாராக இருந்தாலும் அவர்கள் எடுக்கலாம். இப்ப இதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன என்றால், அந்த 2 இருக்குது. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டுல ஒரு டிஎன்ஏ வங்கிய சரியா எல்லாரும் சொல்றேன். அன்றைக்கு பிடிஎஃப் பற்றி சொல்லியிருந்த நீங்கள் அதுல இருந்தா யாரோ ஒரு ஆள் பேட்டி கொடுத்தோன்னு எனக்கு ஒரு காணொளி அனுப்பி இருந்துச்சுன்னா, ஐபிசி பேட்டியிலே இதுல ஒன்றுல நாங்கள் அழுத்தம் கொடுத்ததாலதான் போக்கட்டக் செம்மணிக்கு போனார் என்று சொல்லி அவர் சொல்லி இருந்தார். இப்ப போக்கட்டக் கவனத்தை திசை திருப்புறதுக்காக நாங்கள் அணைய வழக்கு போராட்டங்கள் செய்திருந்தாங்க. அது இடைக்குள்ளேயே அந்த அவர் தரிசிச்ச அந்த நாள்லயே அவரது பயணம் 3 தரம் அவர் வரமாட்டார் என்று சொல்லி எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. பிரபலத்தை பிரயத்தனது மத்தியில தான் அவர் வந்து சேர்ந்தார். அது 2வது விஷயமா இருந்தாலும் என்னன்னா, இப்ப இவர் அருஷ் அவர்கள் சொன்னது போல ஒரு பேப்பரும் ஒரு காணொலியும் இருந்தா யாரும் அறிக்கையும் எதையும் சொல்லிட்டு போயிடலாம். அதற்காக என்ன சொல்லிட்டு அல்லது என்ன ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு இதை செய்திருக்கிறோம் என்று சொன்னா, இலங்கையில இருந்து தனியார் ஒரு அமைப்பு நான் டிஎன்ஏ வாங்க போறேன்னு வாங்க இயலாது. வெளிநாட்டுல ஒரு அமைப்பு அல்லது ஒரு ஐநா துணையோட ஒன்று உருவாக்கி இருக்கணுமாண்டா இல்லை. அப்படி உருவாக்கப்பட்டாலும் இலங்கையின் நீதிமன்றங்கள் அது சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்படுமாண்டா இப்போதைக்குள்ள சட்டங்களுக்கு அது சாத்தியம் இல்லை. அதை நோக்கி வேலை செய்திருக்கிறோமா என்றா வெளியில இருக்கிறார்கள்னு சொல்ல வேணும். அதுக்கான பதில். அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்று ஓஎம்பியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும், அடுத்தது பல்கலைக்கழகம் தாங்கள் செய்ய போயினும் என்றும். பல்கலைக்கழகம் ஒருவேளை அந்த டிஎன்ஏக்கான அந்த அனலைஸ் பண்ணக்கூடிய அந்த கரியோ டைப்பிங் மிஷின் அவர்கள் எடுத்தாருன்னு சொல்லி சொன்னா அதற்கு ஒரு பெரிய தொகை வந்து டெக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும். சில வேளை அந்த உதவிகளை புலம்பெயராக்கள் செய்ய வேண்டி வரும். அப்படி ஒரு உதவி தேவைப்பட்டால் நாங்கள் நிச்சயமாக கேட்போம். அவர்கள் அதை செய்யறதுக்கு முற்பட்டார். அப்ப நாங்கள் இதுலயும் நாங்கள் போய் ஓகே நீங்கள் ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில போய் செய்யுங்கன்னு சொல்லி எல்லாரையும் சொல்லிவிட்டா அந்த முடிவுகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களும் அரசாங்கத்துல இருந்து சம்பளம் படுறாக்கள். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதற்கான பதில சொல்ல வேண்டிய பாத்திரவாளிகளாகவும் நாங்கள் இருப்போம். இப்ப இங்க இருந்து கொண்டு இதுல என்ன ஒரு முடிவு சரியா எடுக்கிறது? இங்க இன்னொரு அமைப்பை உருவாக்க முடியாது. இப்ப இதுல 2ல தான் இருக்கக்கூடிய ஆப்ஷன். அரசாங்கம் ஒத்துக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா ஒன்று ஓஎம்பிஏ சொல்லும், அல்லது ஓஎம்பி பொதுவா என்ன காசை வச்சு ஃபண்ட் பண்றதான் செய்யுது. ஒரு பல்கலைக்கழகம் போன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனோட சேர்ந்திருக்க வேணும், அல்லது தனியான அல்லது வெளிநாட்டு நெருக்குதல் காரணமாக ஐநா போன்ற ஒரு அமைப்பு வந்து அவன் ஒரு என்ஜிஓ வந்து இங்க செய்யும். இதுதான் சாத்தியமான வழிகள். இங்க டிஎன்ஏ பேங்க் உருவாக்குறது, ஒருவருடைய தரவு சேகரிக்கிறன்றதுக்கு அவ்வளவு சட்டங்கள் இருக்குது. ஏற்கனவே இவர்கள் செய்ததாக இல்லை. அப்ப அதனால இந்த ஒப்பீடு பிரச்சனை. அப்ப பெரும்பாலும் இந்த எலும்புகள் எடுக்கப்பட்டாலும் அந்த மண்டையோடுகள்ல இருந்து எடுக்கக்கூடிய பெட்கள்ல இருந்துதான் இவர்கள் இந்த டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷனை செய்யறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏற்கனவே எங்கள்கிட்ட ஒரு தரவு இருக்குமாக இருந்தால் நாங்கள் அந்த தரவை இந்த தரவோட ஒப்பிட்டு பார்த்து ஓகே இவர் தான் என்று சொல்லலாம். ஏற்கனவே அந்த தரவு இல்லை. அப்ப எங்களுக்கு முன்னால இருக்கக்கூடிய சவால் வந்து இந்த டிஎன்ஏக்கான பேங்கை எப்படி உருவாக்குறது, உள்நாட்டுல எப்படி செய்யறது, வெளிநாட்டுல எப்படி செய்யறது. உள்நாட்டுல செய்யணும்னா 3 தான் இருக்குது. அரசாங்கத்துக்குள்ளாக செய்யறதுன்னு சொல்லி சொன்னா ஒன்று ஓஎம்பி அல்லது பல்கலைக்கழகம் அன்றைக்கு அவர்கள் கேட்டதுக்கு நாங்கள் அவர்கள் இல்லை என்று சொன்னால் வெளிநாட்டு நெருக்குதல் காரணமாக ஏதோ ஒரு என்ஜிஓ வந்து செய்ய வேணும். அப்ப இதுண்ட நம்பகத்தன்மை உண்மைத்தன்மை அடிப்படையை வச்சு கொண்டுதான் நாங்கள் என்ன செய்யும், மக்களை வந்து நாங்களும் மக்களை சொல்ல வேணும், போங்க போய் உங்களோட சாம்பிள்களை கொடுங்க நாங்கள் அவர்களை
அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அந்த இன்னொரு பக்கம் இருக்கு என்னன்னு சொன்னா, இப்ப டாக்டர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தினர்கள் மன்னிக்கணும் புலம்பெயர் மன்னிக்கணும் டாக்டர், இதில் குறுக்கிட்டீங்க. இந்த மக்கள் என்று சொன்னபடியா இதுக்குள்ள ஒரு கேள்விக்கணை ஒன்று வைக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ 427 எச்சங்கள் இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது. மிச்சம் அந்த எலும்புகள் வரும் பொழுது அந்த மக்களுடைய உடைகள் கூட அங்கே இருக்கலாம். அவர்கள் பாவித்த, அதாவது பர்சனல் பிலாங்கிங்ஸ் என்ன அவைன்ற சொந்த பொருட்களும் அங்கே வரலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாராவது மக்கள் வந்து சாட்சி சொல்வதற்கு துணிந்து வருகிறார்களா? துரதிர்ஷ்டவசமாக அவ்வளவு ஆதாரங்கள் ஒன்றும் கிடைக்கல என்றதான் உள்ளே இருந்து வர தகவல்கள். ரீசெண்டான உடுப்புகள் அப்படியானதுகள் பெரிதா ஒன்றும் கிடைக்கல. அடைகள் களையப்பட்டு அடைகள் அகற்றப்பட்டு தான் தாக்கப்பட்டதாக வரக்கூடிய தகவல்கள் சொல்லுது. என்னன்னா இடையில கூப்பிட்டு காட்சிப்படுத்தினவ எலும்புகளையும் தடைய மாதிரிகளையும் இங்க இருக்கக்கூடிய ஆக்கள் வந்து ஒரு பார்த்து சொல்லுங்கன்னு சிலர் போனவ, காணாமல் காணாமலாக்கப்பட்ட சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆக்கள் போயிருந்தவ. அன்றைக்கு உரிமை இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அந்த 2 அம்மாக்களும் சொன்னவ தாங்களும் போனாங்க. அதுல சம்பந்தமா கொண்டு எலும்புகளும் ஒரு சில ஆரம்பத்துல அந்த யூனிசெஃப் பேக் மாதிரி பொம்மை மாதிரி இருந்தது. இப்போது வர்றதுகள்ல அவ்வாறா வரக்கூடிய ஏனைய தடைய பொருட்கள், இந்த மனித எச்சங்களை விட ஏனைய தடைய பொருட்கள் வந்து கிடைக்கவில்லை. அப்ப இது வந்து பெரும்பாலும் அவர்கள் ஆடைகளோ அல்லது அதனோட ஆதாரங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக களையப்பட்ட நிலையில தான் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு இது ஒன்று இருக்குது. வெளிப்படையான இப்ப கொக்குத்தொடுவாயில கிடைத்தது போல ஆடைகள் அல்லது அந்த டோபி பேப்பர் அப்படி இப்படியான பெரும்பாலான சாட்சியங்கள் இங்க கிடைக்கல. அப்படி கிடைக்கிற இடத்துல வந்து அவை பார்த்து சொல்லலாம். ஆனா போய் பாக்கினம் அப்படியான தரவுகள் அல்லது சான்றுகள் கிடைக்கிற அளவு வந்து மிக மிக குறைவாத்தான் இருக்கு. அப்ப அதாலதான் அந்த மரணங்கள்லையும் வந்து ஒரு திட்டமிட்ட முறையில இவர்கள் எல்லாத்தையும் ஒரு காலத்திலேயும் அடையாளம் காணப்பட முடியாதவாறு அல்லது காணப்படக்கூடாது என்ற அடிப்படையில தாக்கப்பட்டதாக இருக்கலாம் என்றத வந்து சொல்லப்படுகிறது. அப்படி சான்றுகள் வந்து மிக குறைவா தான் கிடைக்குது. அப்ப இந்த டிஎன்ஏ பேங்கிங்க்கு என்ன செய்யணும்ன்றத வெளிநாட்டு அழுத்தங்கள் மூலமாகத்தான் புலம்பெயர் மக்கள், புலம்பெயர் அமைப்புகள் ஏற்படுத்துறது மூலமாகத்தான் இதை வந்து அழுத்தம் கொடுக்கலாம். இந்த 3 வழிதான் இங்க உள்நாட்டுல டிஎன்ஏ வங்கியை உருவாக்குறதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு. அருஸ், நீங்கள் கூறுங்கள். வந்து இப்ப உலக ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இப்படி பல போர்கள் நடந்துள்ளன. இந்த போர்களிலே வந்து அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களுக்கு உதாரணமாக கம்போடியாவில் போல்பொத்தின் காலத்திலே வந்து கம்போடியாவில் 2 மில்லியன் சொந்த மக்களே வந்து போல்பொத்தை கொன்று குவித்தார். இன்றும் கம்போடியாவுக்கு போனீங்கன்னு சொன்னால் எங்கெங்காமெல்லாம் அந்த மக்கள் புதைக்கப்பட்டுள்ளார்களோ அந்த இடங்களிலே கில்லிங் ஃபீல்டுன்னு சொல்லி அதை இப்போ ஒரு இடமாக அந்த செய்து வைத்திருக்கின்றார்கள் அந்த ஞாபகத்துக்கு. இப்போ ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் நீங்கள் அப்போது கூட சொன்னீங்கள், இந்த கொக்கு தொடுவாய் பகுதியில் வந்து அந்த நேரம் அந்த அகழ்வு பணி நடந்த பொழுது அதுக்குள்ளே உடைகளின் எச்சங்கள் கூட வந்தது. விடுதலை புலிகள் அடைகின்ற சீருடைகள் கூட அதுக்குள்ளே வந்தது. அப்போ கொண்டு குவிக்கப்பட்டுள்ளார் என்பதற்கான ஆதாரம் இருக்கின்றது. இப்போ இதில் டாக்டர் கூறிய பொழுது செம்மணியிலே சரியான உடைகளோ அவர்கள் பாவித்த சொந்த பொருட்களோ வந்து அங்கு கிடைக்கவில்லை என்று சொல்கின்றார். அப்படியாய் நாங்கள் ஈழத்தமிழர்களாக இருக்கின்ற நாங்கள் இப்படியான ஞாபகங்களை எங்களுக்கு நடந்த இன அழிப்பை ஞாபகம் ஊட்டுவதற்கான இந்த இடங்களை நாங்கள் உருவாக்க வேண்டுமா? உங்களுடைய கருத்தை அதில் இன்னொரு விடயத்தை நீங்கள் மன்னிக்கணும். இன்னொரு விடயத்தை டாக்டர் கூறும்போது சொன்னார், இந்த அகழ்வு பணிகள் இதில் நடக்கின்றது ஈழத்தமிழ் கொண்டு குவிக்கப்பட்டிருந்த இடங்களெல்லாம் கீழே பார்த்துக்கிட்டு அந்த யூடியூப்பில் வருவதில் சிங்கள மக்களை வந்து கேலிகளாக ஒரு அவமதிக்கிற முறையில் கேலி சித்திரங்களையும் அவமதிப்பான சொற்களையும் எழுதுகின்றார்கள். அப்படி என்றால் சிங்கள அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, சிங்கள இனமே ஒரு இன அழிப்பு சமூகமா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது அல்லவா? கூறுங்கள். உண்மைதான். அந்த கேள்வியை பொறுத்தவரையில் நீங்கள் என்னென்று சொன்னால் அந்த மக்கள் காலங்காலமாக அரசியல் ரீதியாக அவ்வாறு வளர்க்கப்பட்டு விட்டார்கள். ஒரு போர் என்ற நிலையில் இன்று வரையில் அங்கு ஒரு போர் நடந்ததில் இவ்வளவு மக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதற்கு யாரும் மன்னிப்பு கூட கேட்டது கிடையாது. யாரும் அது தொடர்பாக வருத்தம் கூட தெரிவித்தது கிடையாது.
அவ்வளவு பேரையும் பொதுமக்கள் குழந்தைகள் சிறுவர்களை கூட அவர்கள் பயங்கரவாதிகள் என்றுதான் சொல்வதுண்டு. இங்க இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா சொன்னால் 73,000 பேர் செத்திருக்கிறார்கள் 2023ஆம் ஆண்டுல இருந்து. அதுல 20,000 பேர் குழந்தைகள். அதுல 73 பேருக்கு தலையில் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐநாவின் அறிக்கையின்படி. ஆனால் பயங்கரவாதிகள் தான், அந்த சிறுவர்கள் குழந்தைகளும் பயங்கரவாதிகள் தான். அவ்வாறு இந்த அரசியல் ஒரு சாக்கடையாக அந்த மக்களையும் அவ்வாறு வளர்த்து விட்டிருக்கின்றது. ஆனால் அதை நாங்கள் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பலமானவர்களாக, நாங்கள் பேரம் பேசும் சக்தி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இப்போது நீங்கள் சொன்னது போலவும் சீலன் சொன்னது போலவும் தான். என்றால் பல சட்டங்கள் இருக்கின்றன, நீங்கள் இதையும் கொண்டு போக முடியாது. எல்லாத்துக்கும் அரசாங்கத்தின் அனுமதி தேவை. ஐசிசி என்று கூட கதைக்கிறார்கள், அதுல இலங்கை பொறுப்பு நாடாக கூட இல்லை. இன்றைக்கு ஐசிசியின் பிரதம தலைவர் வழக்கறிஞரையே பிரித்தானியாவை சேர்ந்தவரே இப்ப பாலியல் குற்றச்சாட்டுல போட்டு அவரையே அதுல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டார். அப்படியான ஒரு நிலைமை. இப்ப இதற்குள் நாங்கள் எவ்வாறு செல்வது என்பதுதான் பிரச்சனை. இலங்கைக்கு ஒரு பொருளாதார அழுத்தம் இருக்கும் போது கூட அதனை சாட்டாக வைத்து ஓகே இந்த ஒரு அழுத்தத்தை வைத்துக் கொண்டு நீ இதுக்கு ஒரு அனுமதியை கொடு, அதை விடுவிக்கலாம் என்ற ஒரு பேரம் பேசு உப்பாரான ஒன்றுக்குள்ளால் தான் செல்லலாம். அமெரிக்காவை நீங்கள் பாருங்கள், அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள், ஏதாவது ஒரு அழுத்தத்துக்கு மேலாளர். இப்ப புலம்பெயர் தேசத்துல ஒரு அமைப்பு இருந்தது, இளைஞர் அமைப்பு ஒன்று. அப்போ யுனிசெஃப் $12 மில்லியன் இலங்கைக்கு கொடுக்க வழிவிட்டது. அப்போது அவர்கள் போய் நேர கதைத்தது என்னன்னு சொன்னால், இலங்கைக்கு நீங்கள் கொடுக்குற பணம் வடக்கு கிழக்குக்கு போவதில்லை, நீங்கள் வடக்குக்கு கிழக்குக்கு பிரிச்சு தாங்க, அங்க இவ்வளவு போகுதுன்றதை நீங்கள் பிரிச்சு தாங்க. அவங்க கடைசியா இங்க பிறந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அமைப்பு ஓமண்டு 3 மில்லியனை ஓமண்டுட்டாங்க. ஆனால் அது இவ்வளவு பெரிய பிரச்சனைன்றது தெரியல. என்னன்னு சொன்னால் இலங்கை அரசு அப்படி அனைத்துலகத்தின் ஒரு நிறுவனம், ஐநா போன்ற நிறுவனம் ஒரு நாட்டுக்குள்ள பணத்தை பிரித்து கொடுப்பது இவ்வளவு பெரிய அரசியல் ராஜதந்திர விளைவுகளை ஏற்படுத்தும் என்றது தெரியாது என்றதை இலங்கைக்கு தெரியும். அப்படி ஒன்று நடந்துட்டு என்றால் அது உடனே அது நடக்கவும் இல்லை, அந்த அமைப்பும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமாக சேர்த்து. இந்த இவ்வளவு அரசியல் அழுத்தங்கள் எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இங்குள்ள அமைப்புகளுக்கு இது எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண வேண்டும், இதுக்கு சரி இப்ப நீங்கள் கூறியது போல ஒரு டிஎன்ஏ மாதிரிகளை எடுப்பது என்று சொன்னால் டேட்டா ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்கு. அவர்கள் இந்த பர்சனல் தகவல்கள் வெளியில் போகக்கூடாது, அதுக்குரிய சட்டங்கள் இருக்கிறது. அதை ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டும். பிறகு அதை எவ்வாறு அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டும், அங்கிருந்து தகவல்களை இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொசீஜர். அதுக்குரிய சட்டம் தேவை, அதுக்குரிய பண வசதிகள் தேவை, அதுக்குரிய அரசியல் நகர்வுகள் தேவை. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டுதான் கதைக்கிறார்களான்றது பெரிய இருக்கு. இது சும்மா 4 பேப்பரும் பேரையும் வந்தா அரைக்க விட்டுட்டு போறபடியும் இல்லை. ஆனால் செய்யலாம், செய்ய முடியாது என்று நீங்க ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்யலாம். அதே போலதான் இப்ப பல்கலைக்கழகம், நீங்க பல்கலைக்கழகம் அது அரசியல் மயப்படுத்தப்பட்டாதா என்று சொன்னால் அவர்கள் அரசுக்கு கீழே தான் வேலை செய்கிறார்கள். வைஸ் சான்சலரை கூட 3 பேரை இவர்கள் கொடுத்தால் ஜனாதிபதி தான் ஒருவரை தெரிவு செய்வார். அதே போல இந்தியாவின் அழுத்தங்கள் ஏராளம் இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகம் கிட்டத்தட்ட இந்திய துணை தூதரத்தின் கட்டுப்பாட்டுகளை தான் இருக்கிற ஒரு மாதிரியாக தான் அவ்வாறு இயங்குகிறது. அப்ப இலங்கையில ஒரு இனப்படுகொலை நடைபெற்றது என்று சொல்லி சீலன் கூறியது போல இது விசாரணை என்று ஒருவர் 2 பேரை தண்டிப்பதற்காக இது கொண்டு வரப்பட்டதில்லை. இது ஒரு இனப்படுகொலை நடந்தது என்றதை கொண்டு வர வேண்டும். அதற்கான சாட்சியங்கள், ஆதாரங்களை நாங்கள் சேகரிக்க வேண்டும். என்று சொன்னால் சிச்சுவேஷன் மாறும். அப்போ ஒருவனுக்கு இலங்கையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு சாட்சியங்கள் தேவையாக இருக்கும். அது எங்களிடம் இருக்க வேண்டும். ஆர்மேனியாவை பாருங்கள். ஆர்மேனியாவில் நடந்த 1915ஆம் ஆண்டு துருக்கியின் ஒட்டமான் அரசு எம்பையர் செய்த படுகொலைகளை இப்போது இஸ்ரேல் திடீரென்று சொல்லி இருக்கிறது இனப்படுகொலையை துருக்கி செய்தது என்று சொல்லி அதை இஸ்ரேல் அப்படி அங்கீகரித்து விட்டார். அப்ப என்ன திடீரென்று இப்படி ஒரு பிரச்சனை என்று பார்த்தால் இப்ப அது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையிலான அரசியல் மோதலை அவர்கள் இந்த இனப்படுகொலையை தூக்கி விட்டார்கள் என்றால் துருக்கியை அடக்குவதற்கு. அப்படி எங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் வரும், பல நாடுகள் வரும். ஆனால் அதற்கு அதை உள்வாங்குவதற்கு, அதை மேற்கொண்டு நகர்த்துவதற்காக
எங்களை நாங்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறோமான்றதுதான் பிரச்சனை. அதைத்தான் இப்ப நாங்கள் இன்று கதைத்துக் கொண்டிருக்கிறோம். என்னென்று சொன்னால் டிஎன்ஏ பேக் வேண்டும், இது சரியாக ஆய்வு செய்யப்பட வேண்டும், சரியாக ஆவணப்படுத்தப்பட வேண்டும். இப்ப ஓஎம்பி அலுவலகம் சொல்லியிருக்கிறது 20,000 பேர் காணாமல் போனா ஏதோ வடக்கு கிழக்கு 6,000 பேர் என்று சொன்னால் மிச்சம் தெற்கிளையாக இருக்கலாம். அப்ப அவன் என்ன செய்ய போறான் என்று சொன்னால் வடக்கு கிழக்குல அது முழுக்க நடந்தா தான் அது ஒரு இனப்படுகொலை. தெற்கிலும் 12,000 நடந்திருக்கு. இப்போ 14,000 தெற்கிலும் நடந்திருக்கு. அது ஒரு கலவரமாக மாத்தி விடுவாங்க. சிம்பிளா ஒரு கலவரமாக மாத்துவாங்க. அதுதான் இந்த பிரச்சனை. இப்ப இங்கு கூட ஐநாவில வந்து இந்த காணாமல் போனோர் வந்து 2019ஆம் ஆண்டு ஜஸ்மின் சூகாவை அவர் தான் அந்த முதலாவது பான்கின் மூன்று கேட்க அந்த தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவில ஒரு பிரதிநிதியாக அப்ப அவாவிட்ட போய் கதை கேட்க சொன்னா தாங்கள் ஒரு பதிவை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் காணாமல் போனோர் இவ்வளவு பேர். அப்ப பிரான்சிஸ் கேரசர் நின்றவா அந்த நாங்கள் சந்திக்க 2019ஆம் ஆண்டு. அப்ப சொன்னா நீங்கள் 40,000 பேர் 50,000 பேர் காணாமல் போனோம்னு சொல்லுகிறீர்கள், எங்களிடம் ஒரு 350 பேர் தான் இதுவரையில பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறீங்கள், அதுக்குள்ளாலேயாவது பிரச்சாரத்தை செய்து ஆட்களை கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து தான் அவர்கள் அதை பதிவு செய்ய. அதுக்கு என்ன சொன்னாங்க என்று சொன்னா, அப்ப 2-3 மீட்டிங்ல கதைச்சு நான் இப்படி இருக்கு நீங்க போய் என்று அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியும், எப்படி பதிவு செய்தா வலிடா இருக்கும்ன்றது என்ன யுஎனோட வேலை செய்யறோம். அதுக்கு சொன்னாங்க அவங்க அமெரிக்காண்ட ஆக்கள் எல்லாத்தையும் கொண்டு அமெரிக்காட்ட ஓடிடுவாங்களாண்டு. அரே அமெரிக்காட்ட ஓடி நீங்க ஒரு கொப்பியை வச்சிருக்கலாம் தானே, அவன் ஒரு நாள் ஓடிடு, அது வேற விடிய பதியேக்க நீங்களும் ஒரு கொப்பியை வச்சிருந்தோம் அல்லது கூட 2 பிள்ளைகளை போடுங்க, ஒரு சின்ன பிள்ளைகளை இன்ஜினேக்க அவையோட சேர்ந்து வேலை செய்யற மாதிரி போட்டா ப்ரொசீஜர் தெரியும், இது தெரியும், நீங்கள் ஒரு கொப்பியை வச்சிருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைடா எல்லாத்தையும் இப்படி சொல்லி மூடி விடுவதும் அவர்களோட இணைந்து வேலை செய்வதும் கிடையாது, சரி நீங்களும் வேலை செய்வது கிடையாது. ஆனால் இப்படி அறிக்கைகள் வீர வசனங்கள் அதுகள் இதுகளை பேசிவிட்டு அப்படி ஒதுங்கி போவது, அவ்வளவுதான். நல்லது. இருவருக்கு நாங்கள் இன்று இந்த செம்மணி விவகாரம் பற்றி கொஞ்சம் விரிவாக பார்த்துள்ளோம். இயல்பான வரைக்கும் நாங்கள் ஈழத்தமிழர்களாக தாயகத்திலேயும் புலத்திலேயும் இருக்கின்ற அமைப்புகள் இதிலே கூடுதலான கவனம் செலுத்தப்பட வேண்டும். நடைபெறுகின்ற ஆய்வுகள் நேர்மையாக நடைபெற வேண்டும். மற்றும் அங்கு இப்பொழுது இந்த பேசப்படுகின்ற டிஎன்ஏ டேட்டாஸை வெளியில் கொண்டு வரது, எப்படி அதை கொண்டு வரலாம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ், அதுக்கு என்னென்ன வித வழிமுறைகள் இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்து இந்த புலத்திலே இருக்கின்ற அமைப்புகள் தாயகத்திலே இருக்கின்ற டாக்டர் உதயசீலன் போன்றவர்களுடன் தொடர்பு கொண்டால் அதுக்கான சகல வசதிகளும் செய்து தரப்படும் என்ற நம்பிக்கையுடன் மக்களை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்களும் இது பற்றிய உங்களுடைய கொமெண்ட்ஸை தயவு செய்து கீழே எழுதுங்கள். நாங்கள் அதை பார்க்கின்றோம். பார்த்து அதுக்கான சரியான பதில்கள் வந்திருந்தால் நான் நிச்சயமாக இதை ஆராய்ந்து அதுக்கான பதில்களை உங்களுக்கு தருவதற்கான முயற்சியை எடுத்துக்கொள்வோம் என்று கூறி இருவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.